11 மந்த்ஸ் பேபிக்கு ரவா கிச்சடி தான் பண்ண போகிறேன். இதுக்கு சின்னதாக கேரட்டு, 2 பீன்ஸு, 2 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1/4 கப் ரவை எடுத்துக்கிறேன். தென் குக்கரில் கொஞ்சமாக கீ விட்டு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். தென் சின்ன வெங்காயம் 3 பல் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு கட் பண்ணி வச்ச பீன்ஸ் அண்ட் கேரட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தென் ரவையில் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹெல்தி வெயிட் கெயின் அண்ட் ஈஸிலி டைஜஷன் கூட. ஸோ இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், நைட் டின்னராகவும் கொடுக்கலாம். ஸோ நல்லா காய் வதங்கி வந்த பிறகு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். தென் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காயெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு இந்த ரவை சேர்த்துக்கலாம். ரவை போட்ட உடனே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பிகாஸ் கட்டி ஆகிடும். நமக்கு அந்த கட்டி எதுவும் வரக்கூடாதுன்னா கிளறி விட்டுக்கோங்க. லம்ஸ் எதாவது இல்லாமல் இருக்கணும்னா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா ரவை கொதிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்த பின்னாடி கொஞ்சமாக ஜீரா அண்ட் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 6 விசில் விட்டுட்டோம். நம்மளுக்கு ரவை கிச்சடி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக உங்கள் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.